பெண்ணாகரம், தருமபுரி மாவட்டம், தமிழ்நாடு. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா மணல் ஃபவுண்டேஷன் தேங்க்ஸ் ரொம்ப. ஏன்னா ஃபண்டு ஒதுக்குன்னு நல்லா செய்யுங்க சார். அடுத்து போய் எம்ஆர்எம் இன்ஸ்டியூட் சார் சரண் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ். படிச்சு ஒரு 15 வருஷம் ஆச்சு சார் கிட்டத்தட்ட. அதுக்கு முன்னாடி அந்த சரி ஜாபுக்கு போக முடியாது சார். அப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷன் ஏதாவது பண்ணணும், வருமானம் வரணும் இல்லைங்களா, அதுக்காக ஏதாவது பண்ணான்னு பார்த்தா எதுவும் புரியல, எதுவுமே நம்ம ஐடியாவும் தெரியல. அப்புறம் சாரோட யூடியூப் எல்லாம் விஷயம் ரமேஷ் ஒரு சொன்னார் இது மாதிரி தான் சார் இதெல்லாம்ட்டு. அது பார்த்துட்டு தான் அப்புறம் சார் பார்த்து ஜாயின் பண்ணேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சாருக்கு இன்ஸ்டியூட் தேங்க்ஸ் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து டெய்லி சூப்பராக எடுத்தார் சார். முடிஞ்சாலும் நீங்கள் வந்து இப்போ முடிஞ்சிருச்சுன்ற மாதிரிலாம் வேணாம், டெய்லி வாங்க, நீ எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ வந்து எவ்வளோ வேணுமோ கற்றுக்கோங்க. இப்போ இந்த கோர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு மாதிரி நினைக்காதீங்க. எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ, என்ன வேணுமோ, எந்த டவுட்டுமோ எந்த நேரம் வந்து நீங்கள் வந்து எப்போனாலும் உங்கள் இது மாதிரி இன்ஸ்டியூட் மாதிரி வந்து கற்றுக்கோங்கன்ற மாதிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணார் சார். அது மாதிரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபவுண்டேஷன் ரொம்ப தேங்க்ஸ் சார். ನನಗೆ ಅಷ್ಟು ಕಾನ್ಫಿಡೆನ್ಸ್ ಇರಲಿಲ್ಲ. ಸೊ ಹಾರ್ಡ್ವೇರ್ ಕೋರ್ಸ್ ನಾನು ಮಾಡಿದ್ದೆ ಹೊರಗಡೆ, ಅದೇ BSc ಇನ್ ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ಸ್ ಹೊರಗಡೆ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಅದು ಕೆಟ್ಟೋದ್ರೆ ಮತ್ತೆ ತಿರ್ಗಿ ಅದನ್ನ ರಿಪೇರಿ ಮಾಡಿಸೋ ಐಡಿಯಾನು ನಮ್ಗಿರಲ್ಲ. ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಇಲ್ಲಿ ಬಂದ್ಮೇಲೆ ಸರ್ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಫ್ರೆಂಡ್ಲಿ ಆಗಿ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಏನೇ ಡೌಟ್ಸ್ ಇದ್ರು ಅದನ್ನ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಅದ್ರ ಮೇಲೆ ಶಾಪ್ ಮಾಡೋಣ ಅಂತ ನಮ್ಗೆ ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಒಂದು 2-3 ಮಂತ್ಸ್ ಸ್ವಲ್ಪ ವರ್ಕ್ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಶಾಪ್ ಹಾಕೋಣ ಅಂತ ಇದೀನಿ. ಗ್ರೇಟ್. ಸ್ಮಾಲ್ ಫೌಂಡೇಶನ್ ತುಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಸರ್. ಬೇರೆ ಯಾರಾவது ಬಂದಿರೋದು ನಾನು ಕೂಡ ಹೌಸ್ ವೈಫ್, ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. ಅಂದ್ರೆ ಇಷ್ಟು ದಿವಸ ಟೈಮ್ ಇರ್ಲಿಲ್ಲ, ಇಬ್ರು ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗೋದ್ರಿಂದ ಇವಾಗ ಟೈಮ್ ಸಿಕ್ಕಿದೆ. ಏನಾದ್ರು ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಇರುವಾಗ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಈ ಸಿಕ್ಕಿರೋ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಈ ಮನರ್ ಫೌಂಡೇಶನ್ ಸಪೋರ್ಟ್ ಇಂದಾನೆ ನಾವ್ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು ಅಂತ ಅನ್ಸುತ್ತೆ. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಮೋಸ್ಟ್ಲಿ ಬರ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಅನ್ಸುತ್ತೆ. ತುಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಸರ್. ಅದಕ್ಕೆ ಪ್ರಕಾಶ್ ಸರ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಏನು ಗೊತ್ತೇ ಇರ್ಲಿಲ್ಲ ನಮ್ಗೆ. ಇಲ್ಲಿ ಬರುವಾಗ ತುಂಬಾ ಭಯ ಇತ್ತು. ಫಸ್ಟ್ ಒಂದು 3 ದಿನ ಏನು ಗೊತ್ತೇ ಆಗ್ಲಿಲ್ಲ ಸರ್. ಅವ್ರು ಎಷ್ಟು ಸಲ ಕೇಳಿದ್ರು ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ, ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಆಗಿ ಏನೇ ಆಗ್ಲಿ. ಮೋಸ್ಟ್ಲಿ ಅವ್ರ ಸಪೋರ್ಟ್ ಇಂದ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿನೇ ಧೈರ್ಯ ಇದೆ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ತೀನಿ ನಾನು. ತುಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್.